ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். மரத்தை பார்த்து விழி என்றும் கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு வசனம்? மரத்தை பார்த்து விழி என்றும் அப்படி என்ன அர்த்தம்? தூங்கிட்டு இருக்கோ? விளங்குதா உங்களுக்கு? தூங்கிக்கிறவங்களை பார்த்து விழிச்சுக்கன்னு சொல்லலாம், அப்படித்தானே? ஆனா மரத்தை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, என்னப்பா மரம் மாதிரி இருக்க அப்படின்னு. கேட்டுக்கிறீங்களா நீங்க? சிலரை பார்த்து என்ன சொல்றாங்க? சொல்லுங்க, மரம் மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்வாங்க. உண்மைதான், சிலர் மரம் மாதிரி தான் இருப்பாங்க. என்ன சொன்னாலும் என்ன செய்யாதுங்க, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? வசனம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். தேவனே இறங்கி வந்தா கூட நீங்க சொல்றதை நான் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இங்கேயே இருக்கிறீங்க. மரத்தை பார்த்து விழி என்றும். மனுஷனை பார்த்து விழின்னா பரவாயில்ல, வேலைக்கு போகணும்பா, டைம் ஆச்சுப்பா, விழிப்பா, கொஞ்சம் எழுந்திருப்பா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? விழிச்சுப்பாங்க. ஆனா மரம் மாறி இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து விழி என்றால் அவன் விழிக்க முடியாது. இஸ்ரவேலை தேவன் அத்தி மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். தேவ மனுஷனாகிய யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். யார் அந்த மரம்? இஸ்ரவேலர். தேவனை அறிகிற அறிவில்லாமல், தேவனை விட்டு தூரமாய், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலரை பார்த்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னான். மனம் திரும்பாத இஸ்ரவேலரை பார்த்து மனம் திரும்பு என்று சொன்னான். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுங்கள் என்று சொன்னான். கனி யார் கொடுக்கணும்? மரம் தான் கொடுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். மரம் தான் கனி கொடுக்கணும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ இந்த இஸ்ரவேலர் ஒரு நல்ல மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒலிவ மரத்துக்கு ஒப்பிட்டு. இந்த ஒலிவ மரத்துல அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த ஒலிவ மரத்துல உள்ளதான கனிகளாலே பலன் உண்டு, இலைகளாலே பலன் உண்டு, அதனுடைய வேரினாலே பலன் உண்டு, அந்த மரத்தினாலே பலன் உண்டு, மரத்துக்குள்ள இருக்கிறதான அத்தனை காரியங்களிலும் பலன் இருக்கிறது. அப்போ இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் மரமாக இருப்பீர்களானால் ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் விழித்திருக்க வேண்டும். விழித்தெழு தெபராலே, விழித்தெழு திருச்சபையே, விழித்தெழு. இது தூங்குகிற காலம் அல்ல, இது விழித்திருக்கிற காலம். கர்த்தராகிய இயேசு இந்த பூமியிலே அவதரித்த போது, இந்த பூமியிலே அவர் 30 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தார். அவர் இருந்தது 33 ஆண்டு காலங்கள். 3 வருஷத்துல சீஷர்களுக்கு போதிக்கிறார். அந்த சீஷர்களுக்கு போதிக்கும் போது கடைசி காலங்களிலே அவர் போதித்த காரியங்கள் என்ன? சீஷர்களை பார்த்து சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். இது ஜெபிக்கிற காலம், நீ தூங்குகிற காலம் அல்ல, உன் இஷ்டப்படி வாழ்கிற காலம் அல்ல. இது தேவனுக்காய் எழும்புகிற காலம், இது தேவனுக்காய் பிரகாசிக்கிற காலம். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மற்றவர்களைப் போல நீ தூங்கிக் கொண்டிராதே, விழித்திரு. மரத்தை பார்த்து விழி என்றும். நான் இப்பொழுது சொன்னது இஸ்ரவேலரை கர்த்தர் எதற்கு ஒப்பிட்டு இருக்கிறார்? சொல்லுங்களேன். மரத்துக்கு ஒப்பு. என்னென்ன மரம்? ஒன்று ஒலிவ மரம், இரண்டாவது
அத்திமரம். மூன்றாவது கர்த்தர் திராட்சை செடிக்கு ஒப்பாய் சொல்லுகிறார். மரத்தையும் ஒப்பிடுகிறார், செடியும் ஒப்பிடுகிறார். மரத்தையும் ஒப்பிடுகிறார், செடியும் ஒப்பிடுகிறார். மரத்திலும் கனி உண்டு, செடியிலும் கனி உண்டு. ஆகவே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கனி தரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் விரும்பக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே தேவன் விரும்பக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? சிலரை பார்த்து சொல்லுவாங்க, அவன் மரம் மாதிரி நிக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளத்தக்க பக்குவம் அவங்ககிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில சொல்றாங்க, மரத்து கூட உணர்வு இருக்குதுங்க. எதுக்கு? மரத்து கூட உணர்வு இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈரம் இருக்கு மரத்துக்குள்ள, அது எனக்கு தெரியும். என்ன இருக்கு மரத்துக்குள்ள? என்ன இருக்கு சொல்லுங்களேன்? ஈரம் இருக்கு, அதுக்குள்ள சாரம் இருக்கு. மரத்துக்குள்ள என்ன இருக்கு? ஈரம் இருக்கு, சாரம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள வீரம் இல்லை. என்ன இல்லை? வீரம் இல்லை. உங்களுக்குள்ளும் ஈரம் இருக்கு, சாரம் இருக்கு, வீரமும் உங்களுக்குள்ள இருக்கு. வீரம் உள்ளவன் தான் விழித்துக் கொள்வான். ஆமென். ஈரம் உள்ளவன் இரக்க குணமுள்ளவனாய் இருப்பான். சிலரை பார்த்து சொல்லுவாங்க, கல்லு மனசுங்க, அந்த கல்லுக்குள்ளும் ஒரு ஈரம் இருக்குங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அந்த கல்லுக்குள்ள என்ன இருக்கு? ஈரம் இருக்குங்க. மரத்துக்குள்ளும் ஈரம் இருக்கு, மண்ணுக்குள்ளும் ஈரம் இருக்கு. சொல்லுங்க, கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கு, மரத்துக்குள்ளும் ஈரம் இருக்கு, மண்ணுக்குள்ள கூட ஈரம் இருக்கு. கொஞ்சம் தோண்ட 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 பார்த்தீங்கன்னா மண்ணு என்னவா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஈரமா இருக்கும். சில இடத்துல தோண்ட 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 பாறையா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலருக்கு என்னதான் சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட முடியாது. நல்லா கவனிங்க, அது தப்பா சொல்றாங்க. இந்த பக்கத்துல இந்த பக்கம் என்ன என்ன கிடையாதுங்க, ஹோல்ஸ் கிடையாது. தப்பா சொல்றாங்க, தப்பு. காதுல வாங்கி கொள்ளணும். ஆமென். கேட்டு நடக்கணும், அதான் ஆசீர்வாதம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின்படி நடக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான். முதலாவது கேட்கிறவனா இருக்கணும், வாசிக்கிறவனா இருக்கணும், நடக்கிறவனா இருக்கணும். அவன் தான் பாக்கியவான். எல்லாரும் பாக்கியவான்கள் கிடையாது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே ஈரம் இருந்தால் உணர்வு இருக்கும். ஈரம் இருந்தால் என்ன இருக்கும்? சொல்லுங்களேன். உணர்வு இருக்கும். ஆகவே இந்த உணர்வு உங்களுக்குள் இருந்தால் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். யாரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார்? செத்தவனை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உயிரோடு இருக்கணும், ஒன்றும் செய்ய முடியாது. செத்தவனை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். நாயனோர் என்னும் விதவையின் மகன் மரித்து போனான், செத்து போனான். இயேசு அந்த வழியே வந்தார். பாடையில இருக்கிற அவனை கண்டு, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். அவன் எழுந்தான். ஆமென். அவர் சிருஷ்டிகர்த்தா, அவனை எழுப்பினார். அவன் எழுந்தான், நடந்தான். அந்த தாயினிடத்திலே அந்த பிள்ளையை ஒப்புவித்தார். அன்புக்குரியவர்களே, அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. ஆகவே இந்த ஜீவன் உள்ள வார்த்தை அந்த மனிதனை உயிர்ப்பித்தது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் இந்த வார்த்தை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை மரித்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். சரீரம் செத்து போயிருந்த அந்த சரீரத்தில் பிரயோஜனமே கிடையாது, அவ்வளவுதான் முடிந்தது. ஆனால் கர்த்தர் அதை எழுப்பினார். உலர்ந்த எலும்புகள், மக்கி போன எலும்புகள், மண்ணோடு மண்ணாய் கலந்திருந்த எலும்புகள், தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி கர்த்தர் சொன்னார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்டார். நீர் அறிவீர் என்று சொன்னார். தேவன் அறிவார் என்று அவன் அறிந்தான். தேவனை அறிகிற அறிவு அவனுக்குள் இருந்தது. ஆகவே தேவன் இந்த எலும்புகளை உயிர்ப்பிப்பார் என்றதான நம்பிக்கை, விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. கர்த்தர் அந்த உலர்ந்த எலும்புகளை, மக்கி போன எலும்புகளை, நாரி போன எலும்புகளை, மண்ணோடு மண்ணாய் இருந்த எலும்புகளை உயிர்ப்பித்தார். தம்முடைய ஆவியை அங்கே அனுப்பினார். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது.
நரம்புகளையும் தசைகளையும் தோலையும் கர்த்தர் உண்டாக்கினார். அவைகள் திரள் சேனையாய் எழுந்து நின்றது. தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடியது, எழுப்பி நிற்க வைக்கக்கூடியது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் கர்த்தர் உன்னை எழுப்பி நிறுத்துவார். உன் உற்றார் உறவினார் இனத்தார் ஜனத்தார் மத்தியிலே உன் நிலையை கர்த்தர் மீண்டுமாய் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் கர்த்தர் அநேக ஜாதி ஜனங்கள் மத்தியிலே எழும்பி நிற்க செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் உங்களை நிற்க செய்வார். திரள் கூட்டமாக, குடும்பமாக, சாட்சியாக நிற்க வைப்பார். ஒருவேளை வறுமையிலே, தரித்திரத்திலே, கடன்ல இருக்கலாம், மூழ்கி போய் இருக்கலாம், கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். உன்னுடைய தலை எழுத்தை மாற்றுவார். ஒருவேளை உன் நெற்றியில தலையெழுத்து தோல்வி என்று எழுதியிருக்கலாம், அதை வெற்றியாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் மரணத்தை வென்றவர். அவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எழுப்புவார். அவர் உன்னை எழுப்புவார். வசனம் சொல்கிறது, மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து. மாமல்லபுரம் செல்வீர்களானால் அங்க பெரிய பெரிய பாறை போட்டிருக்கும். அந்த பாறைய ஒவ்வொரு தச்சரும் என்ன செய்வாங்க, செதுக்கி கொண்டிருப்பாங்க. உளியினாலே செதுக்கி கொண்டிருப்பாங்க. அந்த மனிதன் அந்த கல்லை பார்த்து என்ன சொல்ல முடியாதுங்க, ஊமையான அந்த கல்லை பார்த்து எழும்பு என்று சொல்ல முடியாது. ஏன்னா அது மேல உட்கார்ந்து இருக்கிறவன் அவன் தான். ஆமென். அது எழும்பாது. அவன் தான் எழும்பணுமே தவிர அது எழும்பாது. அதுக்கு அவன் உருவம் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். தர்ஷா அதுக்கு எந்த சக்தியும் அவன் தர முடியாது. ஏனென்றால் அவன் மனிதன். ஆனால் மனிதனை படைத்த ஒருவர் இருக்கிறார். அவர் கல்லையும் பேச வைக்கிறவராக இருக்கிறார். உதிரம் பேசும் என்று வேதம் சொல்கிறது. உதிரம் பேசும், கற்கள் பேசும், சுவர்கள் பேசும் என்று வேதம் சொல்கிறது. பேச வைக்கிற தேவன் இருக்கிறார். மரம் பேசுமாம், தூண்கள் பேசுமாம். தேவன் பேச வைக்கிறவரா இருக்கிறார். மனுஷனை மாத்திரமல்ல, கழுதையை கர்த்தர் பேச வைத்தார். கழுதையை பேச வைத்தார். கழுதைக்கு என்ன செய்ய தெரியும்? உதைக்க தெரியும், அப்புறம் கடிக்க தெரியும். கத்த தெரியாதோ? கத்தும், அழகா கத்தும், சூப்பரா கத்தும். அதுவும் திராட்சை செடியை கடிச்சிட்டாச்சா அது பாடவே ஆரம்பிச்சிடும். ஐயா அருமையா பாட்டு பாடினாருங்க. எனக்கு பாட்டே வராது, பாடவே முடியாது. எங்க அப்பா நல்லா பாடுவாங்க, அதுபோல என்னோட சகோதரர் நல்லா பாடுவாரு, பாட்டே வராது. நான் முதல் பாடும்படியாக 1989 வருஷத்துல எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு பாட போனாங்க. நானும் எழுந்து போய் மைக்க பிடிச்சேன் பாருங்க. ஏன் பிறந்தேன் அப்படின்னு. ஏன் பிறந்தானே தெரியலையப்ப, உனக்கு போய் உட்கார பண்ணிட்டார். போய் உட்கார சொல்லிட்டார். நான் போய் உட்கார்ந்துட்டேன். ஐயோ ஆண்டவரை, இவ்வளவு பேர் மத்தியில நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரு இவரு. கவலையா ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் மத்தியில அசிங்கப்படுத்திட்டாங்க. பிறகு கர்த்தர் இந்த கழுதையை பாட வச்சார். பாடலை எழுத வச்சார், பாடவும் வச்சாரு, பாடலை வெளியிடவும் வச்சாரு. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே கழுதையும் பேசும். கர்த்தர் உள்ள வந்தா. ஆமென் சொல்லுங்க. ஆகவே மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும், அல்லேலூயா, எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ சொல்ல முடியாது, யாரால சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், மூடன் மாத்திரம் தான் பேச முடியும், அப்படி சொல்ல முடியும். மதியேடன் மாத்திரம் தான் சொல்ல முடியும். முட்டாள் மாத்திரம் தான் அப்படி சொல்ல முடியும். ஆனால் புத்தி உள்ளவன் அப்படி சொல்லவே மாட்டான். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாம் புத்திசாலி என்று. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. இன்றைக்கு எங்க சுவாசம் இல்லையோ, எங்க ஜீவன் இல்லையோ, அங்கதான் கூட்டம் கூட்டமா ஜனங்க நிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. அது வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் அப்படின்னு முகர முடியாது.
அது கைகள் இருந்தும் கால்கள் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், மரணத்தை வென்றவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். உங்க கல்வியில, உங்கள் தொழில, உங்கள் உற்றார் உறவினர் இனத்தார் ஜனத்தார் மத்தியில கர்த்தர் உங்களை மேன்மையாய் மகிமையாய் சாட்சியாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஒருவேளை என் வாழ்க்கை இருளடைந்து இருக்கிறது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு சிறு பிள்ளையே, என் அன்பு வாலிப பிள்ளையே, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னை எழுந்து பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். காலம் இனி இல்லை, இது எழுப்புதலின் காலம். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு மனிதன் 38 வருஷமாய் படுக்கையில் இருந்தான். இயேசு அந்த வழியை வந்தார். அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொன்னான். அவனை பார்த்து இயேசு சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னான். அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்து போனான். How many years? 38 years. 38 வருஷம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில 38 வருஷமாய் வேலை இல்லாம முடங்கி கிடப்பீர்களானால் இந்த 2022 ஆண்டில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி, உங்களுக்கு உண்டான வருமானத்தை தந்து, உங்களுக்கு உண்டான உயர்வை தந்து, இந்த பூமியிலே உங்களை சாட்சியை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான தேவனாய் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சிந்தியுங்கள். புத்தியுள்ளவன் சிந்திப்பான், நீதிமான் உணர்வான், புத்திமான் இதை புரிந்து கொள்வான். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது அவைகளுக்குள்ளே சுவாசம் இல்லை. இன்றைக்கு மனுஷனுக்கு நாசியிலே சுவாசத்தை ஊதின ஒருவர் இங்கே இருக்கிறார். ஒருவர் இங்கே இருக்கிறார். மனுஷனுக்குள்ளே அவர் சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆத்மாவானான்? ஜீவாத்மாவானான். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெறுமையான நிலையில இருக்கலாம், கர்த்தர் உங்களை நிறைவாக்குவார். ஒருவேளை சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து ஒருவேளை நீ காணப்படலாம். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை தோல்வியான நிலையில இருக்கலாம். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உன் தோல்வியை மாற்றி வெற்றியாக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். வேதம் சொல்லுகிறது, செருபாபேலே எழும்பு. ஏன் கர்த்தர் அவனை எழுப்பினார்? ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் எழுப்பினார். யோசுவாவை கர்த்தர் எழுப்பினார். ஜனங்களை வழிநடத்தும்படியாய் எழுப்பினார். இன்றைக்கு உன்னையும் கர்த்தர் எழுப்புகிறார், உங்களையும் கர்த்தர் எழுப்புகிறார். அழிந்து போகிற ஜனங்களை தேவனுடைய பக்கமாய் கொண்டு வருவதற்காக, திறப்பில் நின்று ஜெபிப்பதற்காக தேவன் ஒரு மனுஷனை எழுப்பினார். அவன் பெயர் எரேமியா. அந்த எரேமியா சொல்கிறான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுவதால் நலமாயிருக்கும். அவன் ஜப வீரனாய் இருந்தான், ஜெபிக்கிறவனாய் இருந்தான். இன்றைக்கு ஆண்டவருக்கு யார் தேவை தெரியுமா? 1000 ரூபாய் கொடுக்கிறவன் அல்ல, 10,000 கொடுக்கிறவன் அல்ல, லட்சம் ரூபாய் கொடுக்கிறவன் அல்ல, கோடி ரூபாய் கொடுக்கிறவன் அல்ல. அவருக்கு ஒரு மனிதன் தேவை. ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் தேடுகிறார். ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கிறாயா? How many hours spent to your God? எத்தனை மணி நேரங்கள் உன் தேவனோடு கூட சம்பாஷிக்கிறாய்? எத்தனை மணி நேரங்கள் கடவுளுக்காய் கொடுக்கிறாய்? உன் நேரத்தை கடவுளுக்கு கொடு. உன் நண்பனுக்கு கொடுக்கிறாய், மணிக்கணக்காய் பேசிக் கொண்டிருக்கிறாய், மணிக்கணக்கா உன் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ கொடுக்க வேண்டிய நேரம் என்ன? ஜபம். ஜபத்திற்கு கொடு. நேற்றைக்கு மதியம் சரியாக ஒரு 1:30 மணி இருக்கும். நான் பல்லாவரத்தில் காணப்படுற திருசொலு மலைக்கு போனேன். நான் தான் ஜபிக்க போறேன்னு சொல்லிட்டு போய் மலையில ஏறி ஜெபிக்கலான்ட்டு வண்டியை விடுறேன். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அங்க இருந்தாரு. அவர் என்ன பார்த்து கேட்டாரு, கிறிஸ்தவரா நீங்க? ஆமா ஐயா, சொல்லுங்க அப்படின்னு. எங்க வந்திருக்கிறீங்க ஐயானாரு? ஜெபம் பண்ண தான் வந்திருக்கிறேன். நானும் ஜெபிக்க தான் வந்திருக்கிறேன். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சரியா 1:30 மணிக்கு, நான் போனது 1:30 மணிக்கு, நான் 2:30 மணி 2:45 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர் போகவே இல்லை, அங்கே இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். நான் முடிச்சுட்டு வரேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா போதும், இப்போதைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவர் அங்கேயே ஜெபித்து கொண்டிருக்கிறார். எதற்கா ஜெபிக்கிறார்னு கேட்டா, வருங்க புதன்கிழமையில இருந்து கன்வென்ஷன் இரும்புலியூர் சர்ச்சில்.
அந்த கன்வென்ஷனுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார். எங்க? மலையில. தன்னுடைய தொழிலை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய உணவை விட்டு, தன்னுடைய ஓய்வு நேரத்தை விட்டு ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்து தேவ மனுஷன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எவ்வளவு சோறு இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு தேவை இருக்கும். ஆனால் அதை எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு ஜெபிக்கும்படியாய் மலைக்கு வந்தார் பாருங்க. கர்த்தர் அவரை தேடுகிறார். இன்றைக்கு ஜெபிக்கிறவனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். சுவிசேஷ சொல்லக்கூடியவனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் நீ சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய மனிதனாய் எழும்பக்கூடாது? ஏன் நீங்கள் ஜெபிக்கிற மனிதனாய் எழும்பக்கூடாது? ஏன் திருச்சபை வளர்ச்சிக்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடாது? கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் எழுப்புகிறார். நான் முதலாவது சொன்னது போல, நாயன் ஒரு விதவையின் மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். படுக்கையிலே கிடக்கிறவனை கர்த்தர் சுகந்தந்தவனை எழுப்பினார். செருபாபேலை எழுப்பினார் ஆலயத்தை கட்டும்படியாக. யோசுவாவை எழுப்பினார் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக. எரேமியாவை எழுப்பினார் ஜெபிக்கும்படியாக. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் எழுப்புகிறார் சாட்சியாய் நிற்கும்படியாக. எத்தனை பேர் சாட்சியா நிற்க முடியும்? எழுத நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லா ஜெப நிலையில அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஜெப நிலையில இருப்போம். எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துல, ஏசப்பா, இன்றைக்கு நாங்கள் வாசித்த வேத பகுதியில ஒரே ஒரு வசனத்தை தான் வாசித்தோம். அந்த வசனத்துல மரத்தை பார்த்து விழி என்று சொல்லி வாசித்தோம். கல்லை பார்த்து எழும்பு என்று சொல்லி வாசித்தோம். அதற்குள்ளே சுவாசம் இல்லை என்று சொல்லி வாசித்தோம். இன்றைக்கு நாங்கள்லாம் சுவாசத்தோடு இருக்கிறோம், உயிரோடு கூட இருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்க இருதயத்தில் ஒரு உணர்வை தாரோம். எங்களுக்குள்ள ஒரு உணர்வை தாரோம். எங்க வாழ்க்கையில எங்களையும் உயிர்ப்பியும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து கலிகுறும்படிக்கு நீர் திரும்ப அவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இந்த 2022ஆம் ஆண்டு ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, ஒரு பிரசனம் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு மீது வல்லமை இறங்குவதாக, பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக, பரிசுத்த வல்லமை இறங்குவதாக, பரிசுத்த பிரசனம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு வாசித்த இந்த வேத புஸ்தகத்துல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இந்த 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் வாசித்தது போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆபகுக் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல தேவனுடைய வல்லமை இறங்கி அங்க பலத்த காரியங்களை செய்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை பலத்த காரியங்களை செய்ய போகிறது. உங்கள் தலை நிமிர செய்ய போகிறது. உங்கள் உற்றார் உறவர்கள் இனத்தார் ஜனத்தார் மத்தியிலே கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எழுப்புதல் உங்கள் மூலமாய் உண்டாக போகிறது. எழுப்புதல் இந்த இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, இந்த பம்மல்ல, இந்த சங்கர் நகர்ல இருந்து ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. என் அன்புக்குரிய மகனே, என் அன்புக்குரிய மகளே, எழுப்புதலின் தேவன் உன்னை எழுப்ப விரும்புகிறார். நீ எழுப்பினால் ஒரு எழுப்புதல் உண்டாகும். நீ எழுப்பினால் உன் குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகும். நீ எழுப்பினால் உன் சபையில எழுப்புதல் உண்டாகும். நீ எழுப்பினால் உன் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். உன்னை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இனி நேரம் இல்லை, இனி காலம் இல்லை, இனி சமயம் இல்லை. இப்பொழுதே உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இயேசுவே, என்னை எழுப்பும் என்று சொல்லி கேள். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி கேள். என்னை உபயோகப்படுத்தும் என்று சொல்லி கேள். என் தலையெழுத்தை மாற்றும் என்று சொல்லி கேள். என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேள். கர்த்தர் உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையாக ஓ கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ. மாம்சமான யாவர் மீதும் கரங்களை தட்டி ஆவியை ஊற்றுவேன்
மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. எழுப்போ மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹalleluya. எழுப்புங்க எழுப்புங்க, ஒவ்வொருவரையும் எழுப்புங்க, ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்யுங்க. ஹalleluya. Thank you Jesus. Praise the Lord. Thank you Jesus. ராஜாவாக பிறந்தார்.